ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் காரச்சாரமான காந்தாரி சிக்கன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் உப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இது கூட சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ காந்தாரி சிக்கன் ஃப்ரை செய்கிறதுக்கான தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன் சீரகம், நான் ஒரு 5 பல் மிளகு சேர்த்துக்கோங்க. நான் 25 காந்தாரி மிளகாய் எடுத்திருக்கேன். காந்தாரி மிளகாய் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாகவே இருக்கும். அதனால் உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூடவே நீங்கள் தயிர் இருந்தால் தயிரும் 2 முந்திரியுமே சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற காந்தாரியோடைய பேஸ்ட்டையுமே நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த காந்தாரி மிளகாயோடைய பச்சை வாசனை எல்லாமே நம்மளுக்கு நல்லா போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சளும் கரம் மசாலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு மசாலா நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணி அந்த மசாலா எல்லாமே சிக்கனுக்கு படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நிமிஷம் கழித்து 1 டீஸ்பூன் தனியாத்தூளையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தனியாத்தூளுடைய வாசனை போகிற வரையும் நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனீங்கன்னா மசாலா எல்லாமே உங்களுக்கு சிக்கனோட உங்களுக்கு மிங்கிள் ஆகிட்டு சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட ஒரு சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டையுமே நல்லா மெலிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபைனலாக 1/2 லெமன் ஜூஸும் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோன்னா ஒரு காரச்சாரமான காந்தாரி மிளகாய் சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த காரச்சாரமான காந்தாரி மிளகாய் சிக்கன் ஃப்ரை சாப்பிடவே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்களுமே வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.